எதுக்காக இவ்வளவு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேடம்? இப்ப நீங்க பிடிச்சிருக்கிற பணம் இருக்கு, அந்த பணம் என்னோடது. அம்மா, நீங்க தான் சொன்னீங்களே என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேன்னு. அப்படி இருக்கும்போது நானும் உங்களை கண்காணிக்கிறதா நம்ம முறை. நீங்களும் நானும் கண்காணிச்சதுல கணக்கு சரியா போச்சு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற சோமேஸ்வர்? பேசுறத இவங்க முன்னாடியே பேசலாமா இல்லனா அங்க போய் பேசலாமா? தனியா பேசணுமா? தாராளமா பேசலாமே. ஏப்பா, ஒரு நிமிஷம் பிரேக்குப்பா. இதோ வந்துடுறேன். அப்புறம் சுற்றாதப்பா. பேசுங்க மேடம், என்ன பேச போறீங்க? மொத்த பணத்தையும் நீ எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு நானும் நிறைய ரத்தம் சிந்திருக்கேன். இந்த ஐபிஎஸ் யூனிஃபார்ம் எனக்கு சும்மா கிடைக்கல. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கும் இதுல ஒரு பங்கு வந்தாகணும். 80 உனக்கு, 20 எனக்கு. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? என் காதுல தப்பா விழலையே. ஒரு முறை ரிப்பீட் பண்றீங்களா? 80 20? ஆம், 80 நீ வச்சுக்க, 20 நான் எடுத்துக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். போதும் போதும். அப்படின்னா என் பணத்துல உங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்றீங்க. ஆனா அன்னைக்கு என்னமோ நீங்க மனுஷனோ இல்ல மந்திரியோ, இந்த உலகத்துல எவனுக்கு பணம் தேவையில்லை. முதல் நாள் நேர்மையா இருக்கிற மாதிரி நடிச்சாகணும் ஸ்டாஃப்ங்களுக்காக. இல்லைன்னா எல்லாரும் தலைமையில ஏறி உட்காந்துருவாங்க. என்னை விட நிறைய ஸ்டாஃப்ஸை நீ தானே சமாளிக்கிறேன். உனக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. மேடம், ஒருவேளை நீங்க என்கிட்ட திருடன் போலீஸ் விளையாட்ட விளையாடுறீங்களா என்ன? விளையாட்டா? எனக்கு நானே நஷ்டத்தை ஏற்படுத்திப்பேனா? இந்த ஏரியா தாதாவான உன்னை பகிச்சுப்பனா என்ன? இது வெறும் ஆரம்பம் தான் சோமேஸ்வர். இனிமே இந்த உறவு கண்டிப்பா நீடிக்க தான் போகுது. எங்க பாரு, இப்ப இந்த இடத்துல எந்த சாட்சியும் கிடையாது. இப்ப இந்த பணத்தை நாம பொறுமையா நிதானமா பிரிச்சுக்கலாம். அந்த கண்மேனை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு பேப்பர்ல செய்தி வரும். தரிமான ஆபீசர் சந்தியா இவ்ளோ பணத்தை பிடிச்சிருக்காங்கன்னு செய்தி வரும். அதோட ராத்திரியோட ராத்திரியா கொள்ளக்காரங்க பணத்தை அடிச்சிட்டாங்கன்னு நியூஸ் வரும். என்னோட தைரியத்துக்கான பரிசும் கிடைச்சிடும். உங்ககிட்ட இருந்து பணமும் எனக்கு கிடைக்கும். இது ரொம்ப நல்ல டீல் தானே சோமேஸ்வர்? இந்த ஏரியால எந்த பிரச்சனையும் வராம பொழப்பு நடத்தணும்னா இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். எனக்கு இருக்கிற பவரை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. என் கூட கூட்டு சேர்றதுனால உனக்கு எந்த இழப்பும் இல்லை. பரவாயில்ல மேடம். இது வரைக்கும் என்னால மட்டும்தான் அப்படியெல்லாம் விளையாட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னையும் மிஞ்சி நம்பர் 1 வீராங்கனை ஆயிட்டீங்க. படிச்சதெல்லாம் உதவியா இருக்காதா என்ன? இந்த மாதிரி நீயும் படிச்சிருந்தனா சரி வீடு. மேடம், படிக்கலன்னா என்னப்போ? ஆனா முத நாள் நேர்மையானவங்கிற ட்ரெய்லர். ஆனா உண்மையிலேயே படம் வேற மாதிரியில இருக்கு. என்ன பண்றது, அரசாங்கத்தோட இணைஞ்ச வேலை இல்லையா? உன்ன மாதிரி ஓப்பனா என்னால தப்பு பண்ண முடியாது. கரெக்ட் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். டீல் ஓகே தானே? ஐயோ மேடம், நான் அவ்வளவு ஒண்ணும் முட்டாள் இல்ல. உங்க கூட கூட்டு வச்சுக்கிட்டாதான் நிறைய பணம் பார்க்க முடியும். நான் தான் முத நாளே சொன்னனே, நம்ம கூட்டணி எப்படி இருக்க போகுது பாருங்க. பிரமாதம் மேடம். இந்த 80-20 டீல நான் ஏத்துக்கிறேன். குட். இதுதான் உன்னோட புத்திசாலித்தனங்கிறது. அப்படின்னா சரி, நான் என்னோட பங்கை இப்பவே எடுத்துக்கிறேன். நீயும் இப்பவே வந்து உன்னோட பங்கை எடுத்துக்கோ. சரி மேடம், அதையும் இப்பவே முடிச்சிடலாம். டேய் தம்பி, வாடா. போய் பணத்தை எண்ணுங்க. அப்படியே கலைக்கிட்டீங்க தலைவா.